சென்னை எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர்ய சரண் ஜெயராமன் வந்துட்டேன். அண்ட் எஸ், இது ஹலோ டாக்டர். நுரையீரல் மருத்துவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? எஸ், நம்ம கூட வந்து டாக்டர் ரோஷன் குமார் அவர் தான் வந்திருக்காரு. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் டாக்டர். தேங்க்யூ, இன்னைக்கு ஸ்டுடியோ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். இன்னைக்கு நம்ம பல விஷயங்கள் பேச போகிறோம். டஸ்ட் பற்றியும் நுரையீரல் எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றத பற்றியும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். நேயர்கள் நீங்கள் டாக்டர்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 29860038 இல்லைனா 2952205554 எண்ணுக்கு கால் பண்ணி உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் இருக்குது டாக்டர். சொல்லுங்கள் சார். இது இந்த டஸ்ட் அலர்ஜி அப்படின்றது சிம்பிளாக நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே பார்க்கலாம்? ஓகே, ஸோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா டஸ்ட் அலர்ஜி. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச பொருள் எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய டஸ்ட் அலர்ஜி. ஆமாம், பட் அதை தாண்டி நிறையா விஷயம் இருக்குது. இன்விசிபிளாக சொல்லியிருக்கலாம், இல்லை மைக்ரோஸ்கோபிக் வியூலாம் சொல்லியிருக்கலாம். காமனாக பார்த்தோன்னா பெட்ஸோட ஃபர், கேட்டு, டாக், அந்த மாதிரி அவங்களோட ஃபர் அப்படி இருக்கலாம். இல்லை ஃபேப்ரிக் கிளாத்ஸ், அதில் வரக்கூடிய நூல், சின்ன சின்ன நூல் அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை நம்ம ஹியூமன் ஸ்கின்னே பீல் ஆகும்போது வரக்கூடிய அது எல்லாமே வந்துட்டு ஒரு டர்ட்டாக ஒரு டஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு சில டைம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில டஸ்ட் மைட்ஸ் இருக்கலாம். அது வந்துட்டு நம்ம ஹவுஸ் டஸ்ட் மைட்ஸ் சொல்லுவோம். இது மோஸ்ட்டாக இன்விசிபிளாக இருக்கும், மைக்ரோஸ்கோபிக் வியூவில் தான் தெரியும் அது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக நம்ம தூசி தட்டுறோம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை தாண்டி இது எல்லாமே கலந்து ப்ராப்ளி ஒரு டைனி பார்ட்டிகல்ஸ் சொல்லிக்கலாம். டைனி பார்ட்டிகல்ஸ், மிக்சர் ஆஃப் டைனி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னதும் நம்ம சாயில் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அது தாண்டி எதுவும் இருக்குல்ல? அது தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. சாயில் தாண்டி நம்ம சாயில் தாண்டி நிறைய விஷயம் போலன்னு சொல்லலாம். ஹவுஸ் டஸ்ட் மைட் சொல்லிக்கலாம். பெட்ஸோட டாகு, கேட், அதோட ஸ்கின், டேங்கர் சொல்லிக்கலாம். ஸ்கின் நம்ம ஹியூமன் ஸ்கின்லேருந்தே டெட்டான ஸ்கின் லிஷன்ஸ் நம்ம ஃபாலோ ஆகும்போது அதெல்லாமே சொல்லிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு வெரைட்டி ஆஃப் மிக்சர் ஆஃப் எலிமெண்ட்ஸாக நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, நீங்கள் டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம், நீங்கள் கால் பண்ணலாம். பட் ஆனால் டாக்டர், முதல்ல ஒரு காலர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையிலேருந்து கலீல் நம்ம பேசுகிறேன். டாக்டர் வணக்கம் சார். வணக்கம் சார். டாக்டர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், தேங்க்யூ சார். போன வருஷத்துல 2 வாட்டி வந்து ஷோ பண்ணீங்க, ரொம்ப அழகா இருந்தது. ஆமா சார், எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. கேளுங்க சார். நம்ம ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் டஸ்ட் அலர்ஜி அவருக்கு. என்ன சொல்றேன், மழை காலத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அப்படியே மூச்சு விட முடியாது. ரெண்டாவது அந்த இன்கிலர்னு சொல்லுவாங்க, அது மூச்சுல அடிச்சுட்டே இருப்பா போல. அது டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம், அவருக்கு இந்த கோல்டு ஐட்டம் எல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த ஊதுவத்தி ஸ்மெல்லு, பவுடர் எல்லாம் நீ பூசக்கூடாதுப்பான்னாங்க. இவரு அப்பப்போ பூசுறதுனால என்ன ஆகுறாருன்னா ஒரு மாதிரி ஆயிடுறாரு, மூச்சு விட முடியல. இதுக்கு எதனா இன்ஜெக்ஷன் எதனா வந்திருக்குன்னு சொன்னாங்க, அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். ஓகே சார், இதில் 2 கேள்வி சார். முதல் பனி காலத்தில் அலர்ஜி தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பனி காலத்தில் பார்த்தீங்கன்னா லோ ஹியூமிடிட்டி இருக்கும். ஸோ நம்ம நுரையீரல் சுவாசிக்கிற நுரையீரல் ட்ராக் எல்லாமே ஒரு இரிட்டண்ட்டாக மாறும். அது இரிட்டண்ட்டாக மாறும் போது ஒரு மூச்சு வாங்க ஷார்ட்னஸ் அப்படிறதோ, இருமலோ, இல்லை அலர்ஜி சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுதான் நம்ம பார்க்கும் சீசனல் வேரியேஷன். அப்படின்னா இந்த பனியில், முக்கியமாக பனி காலத்தில் அதிகமாக ஆகிறது காரணமே இதுதான். ஓகே, இந்த கோல்ட் ட்ரிகர் ஈஸியாக ட்ரிகர் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது, சார் சொன்ன மாதிரி இது இன்ஜெக்ஷன் மேபி சார் பாயிண்ட் அவுட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராப்ளி அவர் வேக்சினேஷன் பற்றி பேச நினைக்கிறேன். ஏன்னா பனியில் பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் தான் சார் சொல்கிறேன். ஓகே, ஸோ பனியில் பார்த்தீங்கன்னா சார் நம்ம இந்த வைரல் சார்ந்த கிருமிகள் கொஞ்சம் மற்ற நேரத்தோட கொஞ்சம் அதிகமாக நம்ம ஏரில் இருக்கும். ஓகே, ஸோ அது ஈஸிலியாக நம்ம ஈஸியாக இன்ஹேல் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த வைரல் கிருமிகள் சொல்கிறேன்னு. ஸோ அந்த கிருமிகள் என்ன பண்ணோன்னா இந்த அலர்ஜி சார்ந்த பிரச்சனை, நுரையில் இந்த ஆஸ்மா இல்லை சிஓபிடி சார்ந்த அலர்ஜி சார்ந்த பிரச்சனை இருக்கும் போது அது இன்னுமே மேல்படுத்தி இருக்க சிம்டம்ஸு ஒன்று வேர்சன் ஆகும், ஒன்று ட்ரிகர் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளூ வேக்சின் சொல்லும். ஓகே, ஃப்ளூ வேக்சின் தடுப்பூசின்னு சொல்லுவோம். நம்ம இந்த தடுப்பூசி போடுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த சீரியஸோட இம்பேக்ட் நல்லாவே குறையும். ஓகே, ஸோ அந்த ரொட்டீனாக ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய தன்மை அதுவும் எஸ்பெஷலி பனிக்காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லாவே குறையும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது இம்பேக்ட், அந்த நோயோட தன்மை நமக்கு வேக்சின் போடாமல் நோய் பாதிப்பு இருக்கவங்களுக்கு வரக்கூடிய இம்பேக்ட், அதுவும் ஒரு வேக்சின் போட்டவங்களுக்கு வரக்கூடிய இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ ஃப்ளூ வேக்சின் இந்த மாதிரி சீசன்லாம் போடுறது அட்வைசபிள்.
ஓகே, அழகா சொன்னீங்க டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். Thank you. கடைசியா ஒண்ணு, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த மாதிரி உங்களுக்கும் பல கேள்விகள் வந்து இருக்கலாம். எஸ், இதுக்கு வேக்சின்லாம் வந்திருக்குன்ட்டு எனக்கு இப்போதான் டாக்டர் இல்லை, தெரியுது. அவர் வந்துட்டு சார் அலர்ஜிக்கு வேக்சின் கேட்கல சார் அவர். ஓகே. பட் அவர் கேட்டது வந்துட்டு இந்த பனி காலத்தில் அதிகமாக சிம்டம்ஸ் ரெக்கர் ஆகிட்டே இருக்கு. அந்த ரெக்கர் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி வந்திருக்கா? ப்ராப்ளி அவர் மென் பண்ண பார்த்தீங்கன்னா ப்ராப்ளி வேக்சினேஷன் பற்றி. ஸோ வேக்சினேஷன் பொறுத்தவரை 2 டைப் ஆஃப் வேக்சினேஷன் இருக்குது. ஒரு ஃப்ளூ, ஒரு நிமோகோக்கல் வேக்சின். ஸோ ஃப்ளூ வந்துட்டு பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த வைரல் ரிலேட்டடாக அகெயின்ஸ்டாக வேலை பண்ணுறக்கூடிய ஒரு வேக்சினேஷன், ஃப்ளூ வேக்சினேஷன். ஸோ ரெகுலராக இந்த மாதிரி க்ரானிக் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த வின்டர் சீசனில் இல்லை ரெய்னி சீசனில் அக்ரிவேட் ஆகவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளூ ஷாட் அட்வைஸ் பண்ணுறது இயர்லி ஒன்ஸ். எஸ், அப்போனா இந்த மாதிரி டஸ்ட்னால வந்து லங்ஸ் ரொம்ப பெருசாக பாதிக்கப்படும் இல்லைங்களா? அதை பற்றி நம்ம வந்து தொடர்ந்து பேச போகிறோம். எஸ், உங்களுக்கு அந்த மாதிரி கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா உடனே ஃபோன் எடுத்து 2986-0038 இல்லைனா 2952-0554 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணி பேசலாம். எஸ், வணக்கம் ஐயா. நான் வந்து டாக்டருக்கு வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் வந்து ஐயப்பனாங்கல்னு சென்னையில இருக்கேன் சார். எஸ் சார், சொல்லுங்கள் சார். எனக்கு 68 வயசு. இப்ப என்னாச்சு, லாஸ்ட் 1 இயராவே எனக்கு நவம்பர் மாசத்துல இருந்து வெளியே போயிட்டு வந்தா உடனே வாட்டரி நோஸ் தான் சார். சளி கிடையாது, இந்த தும்மல் இது கிடையாது, சளி நெஞ்சில கபம் இல்ல, காஃப் இல்ல, எதுவுமே இல்லை. ஆனா ரன்னிங் நோஸ், அப்படியே தும்மி 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 ரன்னிங் நோஸ். சார் இது வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது அதிகமாக இருக்கா இல்லை வெளியே போகும்போது அதிகமாக இருக்காங்க சார் உங்களுக்கு? வெளியே போயிட்டு வர, வீட்டுல இருக்கும்போதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார் எனக்கு. ஓகே ஓகே. போயிட்டு நான் திருப்பி மாஸ்க் போட்டுக்கிறேன். நான் கண்ணு சர்ஜரி பண்ணிருக்கேன், ஐ கேட்ராக்ட். ஸோ அதனால கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறேன். அந்த மாஸ்க்கும் போட்டுட்டு தான் போறேன். போயிட்டு வீட்டுக்குள்ள வருவேன், ஒரு 1 hour தான் நல்லா இருப்பேன். அந்த கண்ணு கிட்ட மூக்கிட்ட அப்படிலாம் ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆரம்பிக்கும். அது ஆரம்பிச்சு அப்படியே வாட்டரி நோஸ். அந்த டாக்டர் கிட்டையும் கன்சல்ட் பண்ணேன். அது வந்து அலர்ஜின்னு சொல்லி ஒண்ணு செட்ரிசன் போடுங்க, இல்ல மான்டெக் இதெல்லாம் சொன்னாரு. எல்லாம் அது ஒண்ணு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 நாளைக்கு அவ்வளவு ட்ரௌசியா இருக்கு, சரியாயிடுறது, குறைஞ்சிடுறது. மறுபடியும் வெளியே போயிட்டு வந்தா அதே மாதிரியே வருது. ஓகே சார். ஸோ இப்போ உங்களோட கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த வின்டர்ஸ் ஸ்பெசிஃபிக்லி இந்த பனிக்காலத்தில் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சளி அதிகமாக பிடிக்குது, அதுவும் தும்மல் அதிகமாக இருக்குது, அப்படி தானங்க சார்? இதில் 2 விஷயம். சரியே இல்லை. இது 2 விஷயம் சார். ஒன்று என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி பனிக்காலம் இருக்கும் போது நம்ம நோஸ் இருக்குல்ல, நம்ம நோஸ் என்ன ஆகும்னா இந்த பனி இந்த சில்லுன்னு காற்று படும் போது இந்த ஒரு கைண்ட் ஆஃப் இரிட்டேஷன் நோஸில் உண்டாக்கும். சரியா? அது ஒரு ட்ரிகர் மாதிரி உண்டாக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த ட்ரிகர் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா ரிஃப்ளெக்ஸ் மாதிரி நம்ம தும்மல் இருக்குல்ல, அந்த கோல்டு இருக்குல்ல, அந்த கோல்டு வந்துட்டு ஒரு ட்ரிகர் மாதிரி உண்டாக்கி அது ஸ்னீஸாக உண்டாக்கும். சரியா? இதுதான் ஒரு முக்கியமான ரீசன் சார். இந்த பனி காலத்தில் அட்லீஸ்ட் ஸ்பெஷலி இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம்ல வரக்கூடிய காலம், அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்ததே இல்லை சார். அது மாதிரி இந்த 1 வருஷமா தான் அப்படி இருக்கு. இல்லை, 2 விஷயம் இருக்கலாம் சார். ஒன்று, நம்ம சரௌண்டிங், வீட்டில் இருக்க சரௌண்டிங் டஸ்ட் சம்மந்தப்பட்ட அதிகமாக இருக்கா, அது ஒன்று. இல்லை நம்ம சுற்றி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அதிகமாக போயிட்டே இருக்கா, 2வது. ஸோ ரீசன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா உங்கள் சுற்றி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கும் சுற்றி இருக்க இடத்துல. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட தூசி நம்ம கண்ணுக்கு தெரியாத தூசி எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம இன்ஹேல் பண்ணும்போது அந்த நோஸ் கூடிய ட்ரிகரிங் ஃபேக்டர் ஈஸியாக நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்னீசிங்கோ இல்லை மாதிரி ரன்னிங் நோஸ் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கு முக்கியமான காரணம். இந்த கோல்டுக்கு வரக்கூடிய இந்த கோல்டு சீசன்ல வரக்கூடிய இல்ல சார், நீங்க வந்து பக்கத்துல இருக்க அலர்ஜி ஸ்பெஷலிஸ்ட பாருங்க. மேபி சில டைம் என்ன ஆகும்னா சார், நம்ம என்வாயர்மெண்ட் ஒரு நேச்சர் தன்மை அப்படியே இருக்கும் போது அது சில டைம் ட்ரிகரிங் ஃபேக்டர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது அப்படி வரும்போது ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் நீங்க சொன்ன மாதிரி இங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மாஸ்க், அதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க சார். இது 100% இது வந்துட்டு இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிய வேண்டியது என்னன்னா சார், இது வந்துட்டு நம்ம வந்துட்டு நோய் சரி பண்ண முடியுமா அப்படி கேட்குற கேள்வியோட, நோய் சரி பண்ணுறோட நோயை கண்ட்ரோல் பண்ண மட்டும் தான் முடியும் சார். நோயை முழுமையாக சரி பண்ண முடியாது. இது வந்துட்டு நம்ம லங்ஸ் பாதிப்பு ஆகுதா இல்லையா அது போக போக தான் நமக்கு தெரியும் சார். அந்த அலர்ஜி தன்மை மேலே இருக்க அலர்ஜி தன்மை மேலே இருக்க சொல்லுங்க சார். இசிஜி எடுத்து பார்த்துட்டேன் சார். இல்லை, இசிஜி வந்துட்டு அந்த ஹார்ட்டோட சம்மந்தப்பட்ட துடிப்பு பார்க்குறது சார். இசிஜி வேவ்ஸு லங்கு பொறுத்தவரை நீங்கள் லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இல்லை பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்துக்கலாம். மேபி உங்கள் லங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் சார். ஓகே ஓகே, நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டாக்டர். இப்போ என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. இப்போ வீட்டில் இருக்க டஸ்ட் வந்து
அதால லங்ஸுக்கு பிரச்சனையா இல்லை நாம தான் ஓவர் திங்க் பண்ணுறோமா டாக்டர்? சார் இப்போது இந்த கேட்குற கேள்விக்கு 2 விதமாக பதில் இருக்குது சார். ஒன்று, ஒரே வீட்டில் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தருக்கு தொடர்ந்து அலர்ஜி சார்ந்த பிரச்சனை வருது, ஒருத்தர் வந்து நார்மலாக இருக்காங்க. ஓகே, அப்போ நீ இப்படி எடுத்திருப்பீங்க அது. ஓகே, ஸோ நீங்கள் சொன்ன ஓவர் ரியாக்டிங்கோட ஓவர் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்டிவ் அந்த மனிதனுக்கு, யாருக்கு அலர்ஜி தன்மை இருக்கவங்களுக்கு, கரெக்டா? எஸ். ஸோ இது நாட் இஸ் அபவுட் ஓவர் திங்கிங். இது வந்து 2 மக்கள் இருக்காங்க, ஒரே வீட்டில் 2 பர்சன் இருக்காங்க. ஒருத்தர் வந்துட்டு அந்த டஸ்ட்லேருந்து பெரிய அளவுக்கு அவங்களுக்கு அலர்ஜி சார்ந்த சிம்டம்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் இன்னொரு பர்சனுக்கும் தொடர்ந்து அந்த அலர்ஜி சார்ந்த எக்ஸ்போஷர் ஆகும்போது மீண்டும் மீண்டும் அந்த அலர்ஜி சிம்டம்ஸ் அவங்க வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இட் இஸ் நாட் அபவுட் ஓவர் திங்கிங், இட் இஸ் அபவுட் ஓவர் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் டு த அலர்ஜன்ஸ். ஓகே டாக்டர், எனக்கு அடுத்த கேள்வி வந்து சிம்டம்ஸ் பற்றி தான். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு காலர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க. வணக்கம், கேட்குதுங்களா? ஓகே டாக்டர், சிம்டம்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். என்ன சிம்டம்ஸ் வந்தால் நான் உடனே டாக்டர்கிட்ட போகணும்? ஓகே சார், இப்போது அலர்ஜி சார்ந்த சிம்டம்ஸ் எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த அலர்ஜி சார்ந்த சிம்டம்ஸ் இருக்குன்னா, விடிகாலத்தில் ஏர்லி மார்னிங் நமக்கு தும்பல் இருக்கும். ஓகே, ஸ்டஃபி நோஸ் சொல்லுவாங்க. ஸ்டஃபி நோஸ், மூக்கெல்லாம் ஒரு அடிச்சு போன மாதிரி இருக்கு, மூக்கு அடப்பாக இருக்கு, மூக்கு கன்ஜஸ்டடாக இருக்கு, தொடர்ந்து தும்பல் இருக்க பிரச்சனை இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு அலர்ஜி சார்ந்த ஒரு அறிகுறி சார். ஓகே ஓகே டாக்டர், அடுத்த ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், என்னுடைய நேம் அசோக். அசோக், டாக்டர் இருக்காரு, பேசுங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். வணக்கம் சார். லாஸ்ட் மந்த் எனக்கு வீசிங் வந்தது. ஓகேங்க சார். அதுக்கு லங் டாக்டரை போய் பார்த்தாச்சு. அவங்க வந்து டேப்லெட்டு டானிக்கு இந்த இன்ஹேலர் சிம்பியா கார்ட் அப்படின்ட்டு 160 ml கொடுத்தாங்க. ஓகே சார். பஃப் என்னால வந்து பஃப் எடுக்க முடியல, பட் இந்த மாத்திரையும் டானிக்கும் முடிஞ்சிருச்சு சார். ஓகே. பஃப் ஏன் எடுக்க முடியல அப்படின்னாக்கா, எனக்கு இருமல் வரும்போதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட் 40 செகண்டுக்கு தொடர்ந்து இருமல் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால தொண்டை எல்லாம் ரொம்ப புண்ணாகிற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ சொல்றீங்க தொண்டை புண்ணாகிற மாதிரி இருக்கு, அப்படிதானே சார்? ஓகே, இந்த இன்னல எடுத்தா தொண்டை புண்ணாகிற மாதிரி இருக்கா இல்ல எப்படிங்க சார் இது? இல்ல, இது அதுக்கு முன்னாடியில இருந்தே இருந்தது. ஓகே. டாக்டர் வந்து இந்த வீசிங்காக இது நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே சார். பட் என்னால இந்த இருமல் இருக்கிறதுனால இந்த பஃப் எடுக்கவே முடியல. ஓகே, ஸோ இப்போ சாரோட கேள்வி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு இருமல் இருக்குது. ஓகே, இப்போது இருமல் வந்துட்டு இது ஆஸ்மா சார்ந்த உருவாக்குற பிரச்சனையாக நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா வீசிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்னலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெஸ்ட் பார்ட் என்னென்னா, அது வீசிங் சார்ந்த பிரச்சனையும் இல்லை இந்த காஃப் சார்ந்த பிரச்சனை எல்லாமே குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராப்ளி அவரோட தொடர்ந்து இன்னலர் எடுக்க மேபி ஸ்டார்ட் கெட்டிங் பெட்டர். ஓகே, மேபி தொடர்ந்து இந்த இன்னல் எடுக்காமல் இருக்க மேபி அது காரணமாக இருக்கலாம். ஓகே, ஸோ அது தாண்டி சில அடிஷ்னல் மெடிகேஷன்ஸும் கொடுப்பாங்க இந்த காஃப் செட்டில் பண்ணுறதுக்கு. ஸோ ஐ திங்க் நீங்கள் மறுபடியும் இன்னும் ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் சார். தொடர்ந்து அது தாண்டி உங்களுக்கு இருமல் அதிகமாக இருக்குன்னா மறுபடியும் உங்கள் லங் ஸ்பெஷலிஸ்ட்டை ஒரு தடவை போய் பார்த்து கிளாரிஃபை பண்ணிட்டு வெரிஃபை பண்ணுங்கள், அது ஏன் தொடர்ந்து ஒரு இருமல் இருக்குது, வேறு ஏதாவது ட்ரிகரிங் ஃபேக்டர் இருக்கா அப்படின்னா, வேறு ஏதாவது தொந்தரவுனால உங்களுக்கு இருமல் குறைய மாட்டேதா, மாத்திரனாலையா, சுற்றி டஸ்ட்டுனாலையா, இல்லை ஆக்குபேஷன் சம்மந்தப்பட்டதா இதான் இருக்குது, அதை நீங்கள் ஒன்றும் கிளாரிஃபை பண்ணோம். அதில் அப்படி கிளாரிஃபிகேஷன் வந்தால் தான் உங்களுக்கு மேபி அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் அவாய்ட் பண்ணால் தான் மேபி வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு இருமல் இருக்காது சார். ஓகே ஓகே சார். சார் இந்த மாதிரி இருமும் போது நம்ம ஆக்சிஜன் லெவல் எதுவும் குறையுங்களா சார்? சார் நோயோட தன்மை வந்துட்டு லங்ஸோட நோயோட தன்மை பொறுத்து தான் சார் ஆக்சிஜன் லெவல்லே இருக்கும். இருமல்னால ஆக்சிஜன் லெவல் குறையாது. பட் நம்ம நுரையீரலோட தன்மை, நுரையீரலோட லங்ஸோட கெப்பாசிட்டி, நுரையீரலோட பாதிப்பு இருக்குது, அது இன்னும் பிரச்சனையோட போயிட்டே இருக்குது, அது பொறுத்து தான் சார் ஆக்சிஜனோட லெவல் இருக்கும். சரிங்க சார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் தொடர்ந்து இருமும் போது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதான் சார், அதை நீங்க மறுபடியும் ரீஎவலேட் பண்ற மாதிரி தான் இருக்கும் சார். நீங்க சொல்ற பாத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஆமா மறுபடியும் ப்ராப்பர் கன்சல்டேஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற லங் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாருங்க. மேபி ஒரு ரீஎவலேஷன் பண்ணா மேபி ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் ஐடென்டிஃபை பண்றதுக்கு பாசிபிள் இருக்குங்க சார். சரி, தேங்க்யூ. எஸ், அடுத்த காலருக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த கேள்வி இருக்குது டாக்டர். டாக்டர், கண்ணெல்லாம் சிவப்பாகுது அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, என்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்தால் இக்னோர் பண்ணாமல் டாக்டராண்ட போகணும்? ஸோ சிம்டம்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐ இச்சிங் இருக்கும்போது, இல்லை நோஸ் இச்சியாக இருக்கும் போது, நோஸ் கன்ஜெஷனாக இருக்கும் போது, ஸ்டஃபி நோஸாக இருக்கும் போது, இதெல்லாம் ஏர்லி சிம்டம்ஸ்.
போக போக உங்களுக்கு அவர் சார் சொன்ன மாதிரி இருமல் தொடர்ந்து இருக்கும் போது, ரெக்கரண்ட்டாக காஃப் இருக்கும் போது, நம்ம டே டு டே லைஃப் இந்த காஃப்னால இல்லை இந்த அலர்ஜி சார்ந்த பிரச்சனைனால அஃபெக்ட் ஆகக்கூடிய விஷயம் தான். அதை தாண்டி நமக்கு வீசிங் டெவலப் ஆகுது, மேஜராக ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி டெவலப் ஆகுது, சுவாசிக்க முடியல நம்ம. இது எல்லாமே இருக்கும்போது நீங்கள் இமீடியட்டாக டாக்டர் அட்டென்ஷன் கிட்ட போகிறது நல்லது. ஓகே டாக்டர், அடுத்த ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கங்க. நான் கீழ்கட்டில இருந்து சாந்தி பேசுறேங்க. சாந்தி, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. எங்க பொண்ணுக்கு 35 வயசு ஆகுது டாக்டர். இப்ப ஒரே இரும்பிக்கிட்டே இருந்தா ரொம்ப. அப்புறமா போய் காது வலின்னா அதுக்காக டாக்டர்கிட்ட டெஸ்ட்லாம் எடுத்துட்டு டிபி அட்டாக் ஆயிருக்குன்னு சொன்னாங்க சார். ஓகே மேடம். அந்த டிபி எல்லாம் ட்ரீட்மெண்ட் 2 மாசம் எடுத்தா சார். அப்ப கூட இருமல் விடவே இல்லை. இரும்பி பாத்ரூம் போயிடுவா, ரொம்ப முடியாத போயிடுச்சு. அப்புறமா பெட் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க சார். ஓகே மேடம். அதுல லங்ஸ்ல கேன்சர்னு சொல்றாங்க சார். அது பயமா இருக்கு எங்களுக்கு. ட்ரீட்மெண்ட் இப்ப எடுக்கிறாங்க. டிபின்னு 6 மாசம் மாத்திரை சாப்பிட்டோம். இப்ப லங்ல கேன்சர்னு சொல்றாங்க சார். இப்ப அதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு அது பயப்படுற மாதிரி ஒன்னும் இருக்காதா சார்? இப்போ அவங்களோட கண்டிஷன் நம்ம எக்ஸாக்டாக தெரியாது மேடம். இப்போ என்னன்னா நீங்கள் கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு டிபி ஆரம்பித்த நோயே லங் கேன்சராக போய் இறங்கியிருக்கு. ஓகே, இது நிறைய சொன்னாங்க. அதான் என்ன வயசு ஆகுது மேடம்? 35 சார். சரி, இதில் நம்ம பார்த்தோம்னா மேடம், இது நம்ம இந்த மாதிரி ஒரு டிபியை நோயை ஆரம்பிச்சுட்டு லங் கேன்சராக போய் முடிக்கிறதுன்னு கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா சில பேருக்கும் இந்த 2 நோயும் கூடவே இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. சரியா? டிபி நோயும் அவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா டிபி நோயும் கன்ஃபார்ம் ஆயிருக்கும் ஆல்ரெடி. அந்த நோயோட தன்மை ஒன்றும் குறையாம இருக்கு, இருமல் குறையாம இருக்கு, தொடர்ந்து அது பிரச்சனை தொடர்ந்து இருக்கு. அப்படின்னாலதான் மேற்கொண்டு டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இந்த டெஸ்ட்ல இந்த கட்டி கண்டுபிடிச்சிருப்பாங்க. மேபி இந்த இருக்கா சார்? அது 2 லங்ஸ்ல 2 உருண்டையா. ஆமா மேடம், ஆமா பெட்ஸ்கேன்ல கட்டி இருக்கும். அந்த கேன்சர் கட்டிக்கு நீங்க வைத்தியம் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். ரெஸ்பான்ஸ் எப்படி ஆகுது. அதுக்கு கேன்சர் மாத்திரை சாப்பிடறாங்க. பயம்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல மேடம். அது பிரச்சனை. அடுத்த மாசம் டிபி மாத்திரை நிறுத்திடலாம். 2 மாசம் 6 மாசம் போட்டா. அதான் மேடம், அது உங்க ரெகுலரா பாக்குற டாக்டர் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணாதான் அவங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு அவங்க ஜட்ஜ் பண்ண முடியும் நம்ம. சரிங்க சார், சரிங்க சார். ஓகே. இது கேன்சர் இந்த லங்ஸ் கேன்சர் ஒன்றும் பயம்லாம் இல்ல சார்? இல்ல மேடம், ட்ரீட்மெண்ட் எடுத்தா மாத்திரை எடுத்துட்டு ஃபாலோ அப்ல இருக்கணும் மேடம். அப்போதான் நமக்கு தெரிய வரும் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது, நம்ம உடம்பு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது, கட்டிக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது, அப்போதான் நமக்கு தெரிய வரும். ஸோ அதனால உங்க ரெகுலர் டாக்டர் ஃபாலோ பண்றது நீங்க ரொட்டீனா ஃபாலோ பண்ணுங்க. ஸ்கேன் அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ அப்ல எடுங்க. நமக்கு அந்த ரிசல்ட் என்ன இருக்கும் போக போக மாத்திரை போடுங்க சார். வாய் ஓயாத இருமுல்ன்றா. அதான் இப்போ ப்ராப்ளம் இந்த நோய் இப்போதானே இந்த கட்டி நோய் இப்போதான் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. மேபி இந்த மாத்திரை ஆரம்பிக்கும் போது மேபி இந்த டிஃபரன்ஸ் இருக்குது, வாய்ப்புகள் இருக்கு மேடம். சரி சார், நன்றி டாக்டர். நன்றி டாக்டர். தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. டாக்டர், எனக்கு இன்னொரு டவுட் டாக்டர். என்ன மாதிரி சீரியஸ் இஷ்யூலாம் நடக்கும், லைக் லாங் டேர்ம் டஸ்டோட எக்ஸ்போஷர் இருந்தா? ஓகே சார். ஸோ லாங் டேர்ம் எக்ஸ்போஷர் அதை பார்த்தோன்னா சார், நுரையீரல் சார்ந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா அலர்ஜிக் ப்ராங்கைட்டிஸ் மாதிரி ஒரு பிரச்சனை, இல்லை அன்கண்ட்ரோல்டு ஆஸ்மான்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தொடர்ந்து இருமல் சார்ந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்துன்னே இருக்கும். டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்கும். அப்புறமா காலை ஏஞ்சாலே ஒரு தும்மல், ஒரு 10-15 தும்மல் தொடர்ந்து வரும். காலை ஏஞ்சாலே ஒரு தும்மல் வரும். அப்புறம் வீசிங் தன்மை கண்ட்ரோல் ஆகாது. இதனால என்னன்னா அடிஷ்னல் மெடிகேஷன்ஸ் எடுக்கிறதுக்கு தொடர்ந்து மெடிகேஷன்ஸ் எடுக்கிறதுக்கு மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாக்கும். சில டைம் அந்த மெடிகேஷன்லேயே கண்ட்ரோல் ஆகாமல் இருக்குதுன்னா அப்புறமா அது ஹாஸ்பிட்டலைசேஷன் வரை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாக்டர், கேன்சர்லாம் அதாவது டஸ்ட் அலர்ஜிக்கும் கேன்சருக்கு இந்த பெரிய ரிலேஷன் இல்லைங்க சார் டாக்டர். ஓகே, அலர்ஜி டஸ்ட்டும் இல்லை அலர்ஜி சார்ந்த பிரச்சனைக்கும் கேன்சருக்கு பெரிய அளவுக்கு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் எதுவுமே இல்லை. அடுத்த நீர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்ட்மாம்பலம். ராஜலட்சுமி, டாக்டர் இருக்காங்க, கேளுங்க. வணக்கம் டாக்டர். 2 கொஸ்டின். வணக்கம். வணக்கம். ஆஸ்துமா, இந்த டிபிங்கிறது தொற்று நோயா? இன்னொன்னு ஜலதோஷம் உள்ளவங்க கிட்ட இருந்தா நமக்கும் அது பரவுமா? குழந்தைங்களை அவங்க அந்த ஜலதோஷம் உள்ளவங்க எடுத்துக்கலாமா? அப்படி கேள்வி எனக்கு. ஓகே சார், 2 இம்பார்ட்டன்ட் கேள்வி கேட்டிருக்கீங்க. முதல் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். முதல் கேள்வி கேட்டது ஆஸ்மா இல்லை டிபி
பரவக்கூடிய ஒரு நோயா? ஆஸ்மா பொறுத்தவரை இது வந்து பரவக்கூடிய நோய் இல்லைங்க சார். பட் டிபி, டியூபோக்ளோசிஸு, காசநோய் டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு ஈஸியாக பரவக்கூடிய நோய், மற்றவங்களும் இது அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு நோய். ரெண்டாவது கேள்வி, நமக்கு ஜலதோஷம் இருக்குது, நமக்கு நோயில் சார்ந்த இன்ஃபெக்ஷன் தன்மை இருக்குது, இது மற்றவங்களும் பரவுமா? கண்டிப்பாக இது ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது, மற்றவங்களுக்கும் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு ஒரு ஆக்டிவான இன்ஃபெக்ஷன் நம்ம கூட அது உடம்புல இருக்கும்போது, அது மெயினாக நுரையில் இருக்கும் போது அந்த இருமல்னாலேயோ இல்லை தும்பல்னாலேயோ இல்லை சளினாலேயோ இது மற்றவங்களுக்கும் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிறதுக்கு பெட்டர். அந்த மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்க்கு, ஹேண்ட் சானிடைசரு, அப்புறமா ஹேண்ட் வாஷ் இது தொடர்ந்து பண்ணால் பெட்டர். அதே மாதிரி ஒரு 2-3 டேஸ் குழந்தை பக்கத்தில் போகாதீங்க. தேங்க்யூ ராஜலட்சுமி. தேங்க்யூ. தேங்க்யூ. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி டாக்டர், அது பரவுமா அப்படின்றது என்ன டாக்டர் பண்ணுறது? நம்ம ஹேண்ட் வாஷ்ன்றது முக்கியமான விஷயம் இல்லையா? ஆமாங்க சார். இப்போது இந்த வைரல் இன்ஃபெக்ஷனும் சரி, இது நுரையீரல் சார்ந்த இன்ஃபெக்ஷன், எனி லங் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் நம்ம பார்க்கும்போது டெஃபினட்டாக அது ஒரு சுவாசிக்க தன்மையில் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அது மற்றவங்களும் ஈஸியாக பரவக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இருக்கும்போது ஒரு பெட்டர் காஷியஸாக நம்ம இருக்கிறதுக்கு முக்கியம். அதே நம்ம வீட்டில் எல்டர்லி பீப்புள் இருக்காங்க, குழந்தை இருக்காங்க, அப்படி இருக்காங்கன்னா, இல்லை ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, இதுக்காக காரணம் இருக்காங்க, நம்ம அவங்ககிட்ட தூரமாக இருக்குது ஐடியலில் பெட்டர். ஓகே டாக்டர், அடுத்த காலர். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், நான் கோயம்பேட்டிலேருந்து குமார் பேசுகிறேன் சார். குமார், டாக்டர் இருக்காங்க, கேள்வியை கேட்கலாம். டாக்டர் வணக்கம் டாக்டர். சார் வணக்கம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதியான டைமில் காலையில் டைமில் லஞ்சு முடிச்சு போயிருக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு இது ஏப்பம் வரும், அவங்க லஞ்சு முடிச்சு போயிருக்கு. ஆனால் என் நண்பர் என்ன பண்ணுறாருன்னா எந்த நேரம் வந்து ஏப்பம் மேலே ஏப்பம் வந்துட்டே இருக்கு அவருக்கு. ஓகேங்க சார். அவருக்கு ஆமாம் நிற்கவே மாட்டேங்குது, அந்த ஏப்பம் வந்து நிற்கவே மாட்டேங்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாயில் வர தண்ணி வர அதிகமான எச்சில் வர நிறைய வருது தண்ணி. ஆமாம், அது வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம், செஞ்செல்லாம் இது பண்ணோம். அவங்க என்ன பண்ணால் ஒரு 5 இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அப்புறம் வந்து மெடிசன் எழுதி விட்டாங்க, அதுவும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அப்போ கூட நிற்கல சார். அதனால எதனால அது மாதிரி இருக்கு? இது வந்து ஏப்போ சார்ந்த பிரச்சனை, கேஸ்ட்ரிக் பிரச்சனை நீங்கள் சொல்ல வரீங்க. மேபி ஒரு கேஸ்ட்ரென்டாலஜிஸ்ட் இதுக்கு ஒன்றும் தெளிவான பதில் இன்னுமே உங்களுக்கு கிளாரிட்டியோட கொடுக்க முடியும் சார். அவர் தேங்க்யூ ஸோ மச். நுரையீரல் சம்பந்தமான கேள்விகள் டாக்டர் அண்ட கேட்கலாம். தேங்க்யூ டாக்டர், நீங்களே அதை கிளியர் பண்ணிட்டீங்க. அடுத்த காலர். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? டாக்டர் கிட்ட பேசலாம். எஸ், உங்கள் ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசுகிறேன் சார். வணக்கம் சார். சார், எனக்கு அடிக்கடி தும்மல் வருது, அது மூக்கில் தண்ணி வருது, அது சளி கிடையாது. ஓகே சார். மூக்கு அடப்பும் இருக்கு. ஓகே இது என்ன சார் காரணம்? சார் நீங்கள் என்ன மாதிரி வேலை செய்கிறீங்க சார்? டஸ்ட்டு தூசி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கீங்களா, இல்லை வீடு சுற்றி? எனக்கு ஏஜ் 78 பண்ணல. ஓகே, இது எத்தனை வருஷமாக இருக்குங்க சார் உங்களுக்கு இது? சார் இப்போ வந்து ஒரு 6 மாசமா தான் இருக்காங்க. ஓகே, இந்த ரீசெண்ட் 6 மாதம் ஏதாவது மாற்றம் உண்டாக்கியிருக்கா? டெய்லி தும்மல் கிடையாது, ரேராக வருது, அக்கேஷனாக தும்மல் வருது. ஸோ இப்போ இந்த மாதிரி தலைக்கு தண்ணி ஊற்றுவேன், வருஷம் தலைக்கு தண்ணி ஊற்றுவேன், குடிக்க பழக்கமே எனக்கு. ஓகேங்க சார். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போது இந்த 6 மாதமாக ஸ்பெசிஃபிக்காக உங்கள் தும்மல் அதிகமாக இருக்கும்னு நம்ம என்ன பார்க்கணும் சார்? நம்ம சுற்றி இருக்க சரௌண்டிங் என்வாயன்மெண்ட் ஏதாவது மாறி இருக்கா, தூசி சம்மந்தப்பட்ட தொந்தரவு ஏதாவது அதிகமாக இருக்கா, இல்லை வென்டிலேஷன் போகிற காத்தோட்டம் ஏதாவது அதில் தொந்தரவு இருக்கா, இல்லை மேபி இந்த பனிக்காலம் இருக்கனால உங்களுக்கு இந்த தும்பல், மூக்கடப்பு, மூக்குலகள் வருதா, அதான் பார்க்கணும் நம்ம. இதுதான் சார் முக்கியமான காரணம் இருக்கும். நம்ம சுற்றி இருக்க என்வாயன்மெண்ட்டில் தூசி அதிகமாக இருந்தால் ஓகே, இல்லை நம்ம வீட்டில் பெட்ஸு அந்த மாதிரி இதாக இருந்தால், இல்லை நம்ம கண்ணு தெரியாத தூசி இருக்கும், நம்ம அது ஒற்றை அடிக்கும் போது என்ன ஆகுனா நம்ம ரூம்லேயே நிற்கும், இல்லை நம்ம வீட்டிலே நிற்கும். அது ப்ராப்பரான வென்டிலேஷன் இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டஸ்ட்டு அதிலே காற்றுல இருக்கும்போது நம்ம தும்பல், மூக்கடப்பு, மூக்குலகள் வர வாய்ப்பு இருக்குது. இல்லை பர்ஃப்யூம் சம்மந்தப்பட்ட அதிகமாக வீட்டில் இருக்குது, இல்லை ஏதாவது கொளுத்துறீங்க அந்த மாதிரி ஊதுவத்தி, அந்த மாதிரி இரிட்டேட் ஆகும்போது இந்த மாதிரி தும்பல், மூக்கடப்பு, மூக்குலகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். ஊதுவத்தி கொடுத்த போல அந்த வாசனை அந்த தும்மல் வர்றது கிடையாது. ஓகே சார். டெய்லி நான் குளிச்சுட்டு தான் நானும் பசங்க சொல்றேன், பட் அதுக்காக நேரத்தில் வர்றது கிடையாது, வர்றது கிடையாது. பட் இது எதுக்காக வருது, தனி சும்மா இருக்கும் போதே வருது சார். சும்மா இருக்கும்போதே வரக்கூடிய இதுதான் காரணமாக இருக்கலாம் சார். நான் சொன்னது தான். இது வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அலர்ஜி சார்ந்த பிரச்சனை கூட அது உருவாக்குறது காரணம் கூட இருக்கலாம் சார் இந்த தும்பலுக்கு.
தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டாக்டர். என்கிட்ட இன்னொரு கேள்வி இருக்குது டாக்டர். இப்போ வந்து வீட்டில் வந்து பெட்ஸ்லாம் வளர்த்தா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அது வந்து இதெல்லாம் சேஃபான ஒரு பிளேஸ் நான் எப்படி க்ரியேட் பண்ணுறது குழந்தைங்களுக்கு? ஓகே சார். ஸோ நீங்கள் கேட்குற பெட்ஸு இருக்குது அப்படின்னு அப்படி அந்த டேக் கேர் பண்ணுறதுக்கும் பெட்ஸும் டேக் கேர் பண்ணுறதுக்கும் இல்லை நம்மளுக்கும் டேக் கேர் பண்ணுறது இதான் 2 கேள்வி. ஓகே. ஸோ சிம்பிள் இதுதான் சார். பெட்ஸ் வந்துட்டு பெட்ரூம் மாதிரி எடுத்து வராதிங்க ஃபர்ஸ்ட். ஓகே டாக்டர். இப்போல்லாம் நாய்க்குட்டியெல்லாம் பெட்டில் தான் டாக்டர் படுக்கிறாங்க சார். இப்போது உங்கள் வீட்டில் அலர்ஜி சார்ந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு, அந்த மாதிரி அறிகுறி இருக்கவங்களுக்கு, இல்லை நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இது. ஓகே. ஸோ இந்த பெட்டோட சலேவா பெட்ஸோட மெயின் ப்ராப்ளம் என்னன்னு தெரியும் சார். பெட்ஸ் இல்லை, அதோட சலேவா, அதோட யூரின்னு, அது கூட உருவாக்குற தன்மை, இதில் எல்லாமே தான் அலர்ஜி தன்மை இருக்கும். பெட்டில் நீங்கள் இருக்கோம் கேட்டிங்கன்னா இல்லை. பெட் அதோட இம்பார்ட்டன்ட் தெரியுமா, அதுக்குள்ளே இருக்க அந்த செலவா கூட அந்த யூரின் கூட இருக்க அந்த ப்ரோட்டீன் தன்மை தான் அலர்ஜி தன்மை தான் நம்மளை அது இரிட்டேட் பண்ணுது. ஓகே அந்த ஃபர் புரியுது உங்களுக்கு. ஸோ அது நீங்கள் அவாய்ட் பண்ணணும். சரி, நான் இது முன்னாடி வந்துட்டு ஒரு பேஷண்ட்டு தொடர்ந்து ஒரு வீசிங்க்கு வைத்தியம் பண்ணினே இருந்தார். பெட்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஓகே, நம்ம பெட்ஸ் தான் வெளியே இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. டீட்டெயிலாக நான் போகல. பெட்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன், அவாய்ட் பண்ணிட்டுருன்னு சொன்னேன் பெட்ஸ். பட் இது பர்சிஸ்டண்ட்டாக கண்ட்ரோல் ஆகாமல் இருந்திருக்கு. அந்த அவங்களுக்கு அந்த பர்சனுக்கு கண்ட்ரோல் ஆகலை. அப்போது டீப்பராக இன்னுமே டிஸ்கஷன் கம்யூனிகேஷன் பண்ணும்போது ஒரு விஷயம் புரிஞ்சு அவங்க பெட்ஸ் நைட்டில் கூட தான் பறக்கும். ஓகே. அவங்க வீட்டில் ஏர் பியூரிஃபை இருக்குது, நல்லா வென்டிலேட்டர் இருக்குது, ஃபுட்டு அலர்ஜிஸ் எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக இல்லை. இது எல்லாமே ரூல்ட் அவுட் ஆகி. பட் தொடர்ந்து இந்த ஒரு பிரச்சனை ரெக்கரண்ட்டாக வந்துனே இருக்கும்போது இன்னும் டீப்பாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இது கேட்குற கேள்வி வந்துட்டு பெருசு தொடர்ந்து கூட இருக்காங்க சார், கூட இருக்காரு. ஸோ நம்ம என்ன சொன்னோம், 1 month இங்கே தனியாக வைங்க, ரூம் கூட விடாதீங்க. அது அப்புறமா அந்த ஃபர் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன். நம்ம இன்றைக்கி அந்த ஃபர் இன்றைக்கி ஒரு நாள் பெட்டு வெளில படுத்தாலே இந்த ஃபர் எல்லாம் க்ளீன் ஆகிடும். இல்லை அந்த ப்ரோட்டீன் சம்மந்தம், அலர்ஜி ப்ரோட்டீன் சம்மந்தம் க்ளீன் அப்படி இல்லை. இது கொஞ்சம் டைம் ஆகும், அந்த ஏரில் நிற்கும், கொஞ்சம் டைம் ஆகும் செட்டில் ஆகிறதுக்கு. ஸோ நீங்கள் அது 1 month டைம் கொடுங்க. இது எல்லாமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். 1-2 months கழிச்சு கேம் பேக் யூஸ் மச் பெட்டர். மெடிக்கேஷன் நல்லா குறைக்க முடியுது. ஸோ அது ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் ஆகுதுல்ல. இப்போ நம்ம பேசின மாதிரி இந்த மல்டிபிள் ட்ரக்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணின்னு இருக்கணும். ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் அதர் ப்ராப்ளம்ஸ் டெஸ்டிங். பட் சில டைம் இந்த ஒரு ப்ராப்பர் டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பண்ணும்போது, இல்லை பேஷண்ட் டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லும் போது இட் ஹெல்ப் அஸ் லாட். ஓகே டாக்டர். அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்கள் பேர்? 1 second, ரேடியோ வால்யூம் கம். யா ப்ளீஸ். அம்மா இல்லை, உங்கள் வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இருக்காது நினைக்கிறேன். எஸ், ஓகே. டாக்டர் இருக்காங்க, உங்கள் கேள்வி கேளுங்க. என் பேர் பிரபு. டாக்டர் இருக்காரு. எஸ், ஹலோ டாக்டர். வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இருக்கு. நான் நடுவுல மெடிசன் எடுத்துட்டு இருந்தேன். மாண்டர் எல்சி, அப்புறம் ரொம்ப எமர்ஜென்சியா இருந்தா ஒரு சிட்ரிசன் எடுக்க சொன்னாங்க டாக்டர். எஸ் சார். ஆனா இப்போ ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸா இல்ல. இப்ப மறுபடியும் இந்த ஒரு 2 months ஆரம்பிச்சிருச்சு. சரி, நான் மறுபடியும் அலோபதி போவேனான்னு சொல்லிட்டு ஹோமியோபதி போனேன். ஆனா டெய்லி காலையில எழுந்தா ரன்னிங் நோஸ், அப்படியே தண்ணி மாதிரி ஊத்திட்டே இருக்கு மூக்குல, டேப்ல இருந்து லீக் ஆகுற மாதிரி. ஓகே. ஒரு ஆல்மோஸ்ட் 15 days இப்ப ஹோமியோ ட்ரை பண்ணேன். பட் இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு இப்பதான் ஒரு 2 hours பிஃபோர் ஒரு சிட்ரிசன் போட்டேன். வீடை வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு கிளீனா தான் வச்சுக்கிறேன். ஓகே சார். அப்பப்போ பெட்ஷீட் மாத்திடுவேன். நான் ரூம்ல எப்படி 1 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரூமை கிளீன் பண்ணிடுவேன். எல்லாம் என்டையர் வீடே கிளீன் பண்ணிடுவேன். எல்லா செக்லிஸ்டும் நீங்க ஃபாலோ பண்றீங்க? ஆமா. ஆனா இது எல்லாமே பண்ணியும் நான் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடவே மாட்டேன் மோஸ்ட்லி. ஓகே. இது ரொம்ப சில்லுன்னு சாப்பிட மாட்டேன். தயிர் அவ்வளவுதான், சாப்பிடும் போது தயிர் எடுத்துக்குவேன். மற்றபடி பால் ஐட்டமும் கிடையாது. காஃபி, டீ விட்டுட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாரும் இந்த நீர் காய்கள்னு சொன்னாங்க, அதே. ஸ்பெசிஃபிக் ஏதாவது டைம் இருக்கா சார் இது அதிகமா ஆறதுக்கு? இல்ல, காலையில தூங்கி எழுந்திருச்சு நான் போய் முகத்தை கழுவுனா வர ஆரம்பிச்சிச்சு இப்பெல்லாம். ஓகே, ஃபைன். நான் அது 2 நாள் டிலே பண்ணியும் பார்த்தேன், முகம் கழுவாம இருந்தான். டேப்ல போய் கை வச்சா வந்துடுது. ஓகே. ஸோ இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு அலர்ஜிக் ரைனைட்டிஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தொந்தரவு இருக்குது, ஒரு 3 வருஷம் இல்லாமல் இருக்கீங்க, ஒரு ரீசெண்டாக உங்களுக்கு வந்திருக்கு. இது நிறைய இது வந்துட்டு நம்ம எப்படி பார்க்கணுமா சார்? ஒன்று, உங்களை சுற்றி இருக்க என்வாயன்மெண்ட் ரீசெண்டாக ஏதாவது மாற்றிருக்கீங்களா? உங்களை சுற்றி என்வாயன்மெண்ட்டு இல்லை கெமிக்கல் சார்ந்த பிரச்சனை ஏதோ யூசேஜ் அதிகமாக இருக்கா?
ஸ்மெல், இந்த பர்ஃப்யூமேட்டட் ஸ்மெல்லு, இல்லை இந்த சென்டட் ஸ்மெல் நம்ம சொல்லுவோம். நம்ம க்ளீன் பண்ண அந்த ஸ்மெல் வரக்கூடிய அந்த லெமன் யூஸ் பண்ணுறதும், இல்லை லெவெண்டர் ஸ்மெல் யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு அந்த மாதிரி பர்ஃப்யூம் ஸ்மெல்லோ இல்லை நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த மாதிரி ஸ்மெல் யூஸ் பண்ணாலும் இது வந்துட்டு சீக்கிரமாக நம்ம ட்ரிகர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சார். ரெண்டாவது, ஏர்லி மார்னிங் வரக்கூடிய பார்த்தீங்கன்னா மேபி நம்ம ரூம் க்ளீன் பண்ணுறோம், ஓகே சார். ஸோ சில டைம் என்ன ஆகும்னா வெட் மாப் போட்டுட்டு க்ளீன் பண்ணுறது தான் பெட்டர். என்னன்னா அந்த டஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணாலும், நம்ம ட்ரை டஸ்ட்டு க்ளீன் பண்ணாலும் அது காற்றுலேயே நிற்க போகுது. சரியா? நீங்கள் ரூமில் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பில்லோஸு, உங்கள் மேட்ரஸ்ஸு, இது எல்லாமே உங்கள் பெட்ஷீட் மேலே, இது மேலேயே அது இருக்க போகுது. ஸோ நீங்கள் மிட் நைட் ஏர்லி மார்னிங் நீங்கள் சுவாசிக்கும் போது அது ஒரு அலர்ஜி தன்மை உருவாக்கிட்டு காலை நீங்கள் எதுக்கும் போது தும்பலாக மாறும் சார் அது. ஸோ மேபி உங்கள் ரூம் சரௌண்டிங்கில் இன்னுமே பெட்டராக அதை க்ளீன் பண்ணோம். மெயினாக வென்டிலேட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் வென்டிலேஷன் வர மாதிரி பார்த்துருங்க. ரெண்டாவது, இப்போவுமே சொல்கிறது தான் சார், அலர்ஜிக் ரைனைட்டிஸ் வந்து கம்ப்ளீட்டாக எப்போவுமே க்யூரபிள் இல்லை. இட்ஸ் ஒன்லி a கண்ட்ரோலபிள் டிசீஸ் சார். ஓகே டாக்டர். பட் இப்போ எனக்கு என்ன பிரச்சனை, நான் இப்போ 15-20 டேஸாக தான் ஹோமியோ எடுக்கிறேன். நான் மறுபடியும் என்னோட இஎன்டி டாக்டர்கிட்டே போயிட்டு இங்கிலீஷ் மெடிசனே கண்டினியூ பண்ணலாமா? ஏன்னா அது ஐடியலாக பெட்டர் ஆகும் சார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா சார், உங்களுக்கு தும்மல் இருக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. பட் தும்மல் இல்லாமல் நம்ம வேலை செய்ய முடியாது. தும்மல் இல்லாமல் தூக்கம் கெட்டு போகும். தும்மல் இல்லாமல் ஒர்க் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். புரியுது உங்களுக்கு? நம்ம ஒரு காமன் பிளேஸில் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதோட ப்ராப்பர் நீங்கள் மெடிக்கேஷன் எடுத்தால் தான் ஏர்லியராக உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஓகே சார். பட் பிளட் டெஸ்ட்லாம் எல்லாம் எடுத்து பார்த்தா எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஒரு வாட்டி அந்த பிரிக் டெஸ்ட் பண்ணாங்க ஒரு டாக்டர் எனக்கு, ஸ்கின் பிரிக் டெஸ்ட் சார். அதுல பாத்தீங்கன்னா எனக்கு டஸ்ட் ஒண்டி தான் அலர்ஜி, மத்த எதுலயுமே அலர்ஜி இல்லை. மேபி அதுதான் உங்களுக்கு ஹவுஸ் டஸ்ட் தான் அலர்ஜியா இருக்கும். அதுதான் அதே மாதிரி உங்களுக்கு ட்ரிகர் ஆகுது சார். அப்படிதான். ஓகே டாக்டர், நான் மறுபடியும் அப்ப இதுக்கே ஸ்விட்ச் பண்ணிடலாம். ஷூர் சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். நிறைய கேள்விகள், நிறைய பதில்கள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுட்டே இருக்குது. டாக்டர், குழந்தைகளுக்கு எப்படி அவங்க ரூமை வந்து நம்ம சுத்தமாக அமைச்சு கொடுக்கறது டாக்டர்? சார், குழந்தைக்கு மேஜராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாய்ஸ் தான் சார் அவங்களுக்கு ட்ரிகர் ஆகக்கூடிய ஃபேக்டர். பார்த்தீங்கன்னா ஸ்டஃப்டு டாய்ஸு, டஸ்டி என்வாயர்மெண்ட்டு, ஓகே, இதுதான் மெயினாக ட்ரிகர். அப்புறமா வந்து ஃபேப்ரிக் ஃபர் இருக்கலாம், இல்லைன்னா குழந்தை போடுற ஷூஸு, சில டைம் வெளியே போடுற ஷூஸ் எல்லாமே உள்ள குழந்தை ரூமுக்கும் வெளியே எடுத்து வரோம். ஷூஸோ ஸ்லிப்பர் வாட்டர் வெயிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு அந்த ஏரில் நிற்க போகுது, தொடர்ந்து அந்த ஏரில் நிற்க போகுது. இதெல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணோம் நீங்கள். ரெண்டாவது, ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பெட்ஷீட் மாற்றினே இருக்கணும். பெட்ஷீட் மாத்திரோட பெட்ஷீட் நம்ம எல்லாமே பெட்ஷீட் மாத்திரம் சொல்கிறோம். சில டைம் என்ன ஆகுனா பெட்ஷீட் மாத்திரம் மட்டும் பத்தாது, நம்ம அந்த பெட்ஷீட் வாரத்துக்கு ஒரு தடவை போடும்போது நல்லா குதிக்கிற ஹாட் வாட்டரில் போட்டிங்கன்னா அப்போ தான் அந்த டஸ்ட் மைட்ஸ் கொள்ளும். ஓகே, சும்மா சராசாரியாக தண்ணியில் போட்டு ப்ரஷ் பண்ண எல்லாமே அந்த பெரிய அளவுக்கு அந்த எஃபெக்ட் வராது அதில். ஸோ டஸ்ட் மைட்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணி கொள்ளணும்னா நல்ல ஒரு ஹாட் வாட்டரில் அதை நீங்கள் நல்லா அந்த க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் நல்லா காய போடணும். அப்புறமா மந்த்லி ஒன்ஸு ஒரு சன்ட்ரை கூட போட்டுக்கலாம் நீங்கள். டாக்டர், என்னோட கொஸ்டின் அதுதான். இப்போது சுடு தண்ணியில் போட்டு நல்ல வெயிலில் காய வைக்கலாமா, இல்லை வெயிலில் காய வச்சாலே போதுமா? சுடு தண்ணியில் போட்டு வெயிலில் காய வைக்கணும். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போது வந்து ரொம்ப டஸ்டான இடங்கள், இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாஸ், இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து இருக்கிற மக்கள் தங்களை எப்படி பாதுகாத்துக்கணும் டாக்டர்? சாரி, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா நிறைய தூசி நிறைய இருக்க ஏரியா, இந்த மாதிரி இடத்துலாம் வசிப்பாங்க இல்லையா, அவங்களே எப்படி பாதுகாத்துக்க முடியும்? ஓகே, ஸோ இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் சுற்றி இருக்க இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் சார். ஒன்று, ஃபுல் டைமாக அவங்க வந்துட்டு விண்டோ ஓப்பனாக வைக்கக்கூடாது. ஓகே, பட் விண்டோ ஓப்பனாக வைக்காமல் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ குறிப்பிட்ட இப்போது நம்மளோட ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் சொல்லும். இப்போ நம்மளோட ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸோ இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் டைம் ஆரம்பிக்காத டைமோ மார்னிங் டைமில் அவங்க வந்துட்டு விண்டோ ஓப்பன் பண்ணக்க சொல்லுங்கள். ஓகே, செகண்ட் டைம் விண்டோ ஓப்பன் பண்ண முடியாது, இல்லை வேறு ஏதாவது சுச்சுவேஷன் இருக்குன்னா ஏர் ப்யூரிஃபை ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, பட் ஏர் ப்யூரிஃபை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? ஒரு டஸ்ட் அலர்ஜியை ரீப்ளேஸ் பண்ண முடியும்? இல்லை, இது சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் தான். அங்கே இருக்க ஒரு வரக்கூடிய காற்று, டஸ்ட்டு, போலன்ஸு இது எல்லாமே கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா காற்று கொடுக்கும். பட் தட் இஸ் நாட் அ ரியாலிட்டி சுச்சுவேஷன். சரியா? ஸோ ரெண்டு விஷயம் இங்கே. ஒன்று, பர்சிஸ்டண்ட்டாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருக்கோம், நமக்கு அந்த டஸ்ட் சம்மந்தப்பட்ட நமக்கு வந்துட்டு தொடர்ந்து அந்த ஒரு நுரையல் சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா ஒன்று சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், தட் இஸ் அன்லைக்லி டு ஹேப்பன் அப்படின்னா. ஸோ த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்காத டைமிங் அப்படின்னா ஏர்லி மார்னிங், அப்புறம் நீங்கள் விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு நல்லா வென்டிலேஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பெட் சேஞ்சோ இல்லைனா மாப்பிங்கோ இதாக பண்ணுறதுன்னா அந்த டைமில் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். மிச்ச நேரத்தில் கீப் அ விண்டோஸ் க்ளோஸ்ட். தேங்க்யூ டாக்டர். நிறைவான காலர் ஒருத்தங்க இருக்காங்க லைனில். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம், ரேடியோ வால்யூம். வணக்கம். வணக்கம், கேளுங்க.
நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். சொல்லுங்க டாக்டர் கிட்ட உங்க கேள்வி கேளுங்க. வணக்கம் சார். டாக்டர் வணக்கம். பொதுவாக இந்த கிருமி தொற்றுகள் அப்படிங்கிறது நமக்கு வந்தது அப்படின்னா அந்த கிருமி தொற்றுகள் அப்படிங்கிறது எதனால வருதுங்கிற ரூட் காசை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி நீங்க பேச வந்திருந்தீங்க. இப்ப இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு, இவங்களுக்கு தான் அதிக எக்ஸ்போஷர் அந்த கிருமிகள் கிட்ட இருக்கும். ஸோ அவங்க என்ன மாதிரியான தன் சுத்த பேணல் அப்படிங்கறத பண்ணிக்கணும், ஸோ தட் அவங்களுடைய உடல் சிறப்பாக இருப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். எனக்கு இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா டாக்டர்? ஓகே. ஸோ இது வந்துட்டு நம்ம கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர், க்ரானிக்காக எக்ஸ்போஸ் ஆகும்போது வரக்கூடிய பிரச்சனை. ஸோ ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் முதல்ல எடுக்கணும் மேடம். நம்ம க்ரானிக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருக்கோம், இல்லை நம்ம ஹெல்த் கேரில் இருக்கோம். ஸோ வந்துட்டு ஒரு ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் பேசிக்காக ஒரு மாஸ்க்கு, நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கோ இல்லை சைட்டில் ரொம்ப இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குது, ஒர்க் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னா N95 மாதிரி மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னா ஒரு ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் இன்னுமே பெட்டராக நமக்கு ஒரு டபுள் ஷீட் லேயர் மாதிரி நமக்கு கொடுக்கும். அது அப்புறமா ரொட்டீனாக ஃபுட் ஹேபிட்ஸ் சரியா. ஸோ சளி பிடிக்காமல் இருக்க ஃபுட் ஹேபிட்ஸ், சிட்ரஸும் சரி, ஹைலி சுகரேட்டட் ஜூஸஸ் இல்லை ஸ்வீட்ஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே அதிகமாக எடுக்காமல் இருந்தால் இந்த மாதிரி சளி பிடிக்கிற பிரச்சனைகள் வராது. இதே வந்துட்டு எல்டர்லி பீப்புள் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, எல்டர்லி பாப்புலேஷன் இருக்காங்க, இந்த மாதிரி க்ரானிக்காக எக்ஸ்போஸ் ஆகிறாங்க, இந்த மாதிரி ஒரு தொந்தரவு மீண்டும் மீண்டும் வருதுன்னா அவங்க வந்துட்டு ஃப்ளூ வேக்சின் மாதிரி வருஷத்தில் ஃப்ளூ வேக்சின் இல்லை நிமோக்கல் வேக்சின் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா இந்த மீண்டும் மீண்டும் இந்த ரெக்கரண்ட்டாக வரக்கூடிய இன்ஃபெக்ஷனோ இல்லை இன்ஃபெக்ஷனோட எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு இது குறைஞ்சிரும். தேங்க்யூ டாக்டர். நிறைவான காலர் அவர். ஓகே டாக்டர், எனக்கு இப்போது நம்ம நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி நான் ஒரு சில கேள்விகள் கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கள் டாக்டர். ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் வீடு க்ளீன் பண்ணும்போது மக்கள் பண்ணுறது? பிகாஸ் வந்து அன்வென்டிலேட்டடாக இருக்கிறது. ஓகே, வென்டிலேஷன் ஓப்பன் பண்ணாமல் பண்ணுறது. ரெண்டாவது அன்றைக்கி நம்ம ட்ரை கிளீன், நம்ம சும்மா துடைச்சாலே வந்துட்டு சரியிடும். அது வெட் மாப்போட நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஒரு சிம்பிள் ஹேபிட் லங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு? ஒரு சிம்பிள் ஹேபிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் அலர்ஜி தன்மை என்ன இருக்கோ, உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக அலர்ஜிஸ் தெரிஞ்சவும் அதை வந்து நீங்கள் ப்ரொவோக் பண்ணாதீங்க, எக்ஸ்போ ஆகாதீங்க. ஏசி ரூம் ஆர் ஓப்பன் வென்டிலேஷன் எது பெட்டர்? ஏசி ரூம் நாட் டைரக்ட்லி ஆன் அஸ், ஓப்பன் வென்டிலேஷன் குட். ஒரு ஃபுட் லங்ஸோட ஹெல்த்தை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு? எனி ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட். தேங்க்யூ டாக்டர். இன்றைக்கி உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நான் பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி ஸ்டுடியோக்கு வந்தது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் டாக்டர். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ் தேங்க்யூ. நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக விஸ்வாசம் திரைப்படத்திலேருந்து டி இமான் ஆதித்யா அவங்களுடைய குரலில் விவேக்கோட வரிகளில் டி இமானுடைய இசையில் பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு இன்னதிருங்கள். இது FM ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுல.